வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி டு சேலத்திற்கு அரசு பஸ் கிளம்பியது. சேலம் ஆத்தூர் பிரதான காமராஜர் சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டது. அங்கிருந்த தனியார் பேங்க் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த பஸ் முன்னால் சென்ற சொகுசு கார் மீது மோதியது. இதில் கார் எதிர் திசையில் திரும்பி விபத்துக்குள்ளானது. விபத்தில் காரில் பயணம் செய்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதேபோல் அருகில் இருந்த புதிய டூ வீலர் மீது பஸ் மோதியது. இதில் டூ வீலரில் வந்த இளைஞருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. காயமடைந்த அவரை மீட்டு ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அரசு பஸ் டிரைவரை மக்கள் மற்றும் சொகுசு கார் உரிமையாளர் முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். முறையான பராமரிப்பு இல்லாததால் அரசு பஸ் அடிக்கடி விபத்துக்குள்ளாகிறது. பயணிகள் உயிரை பொருட்படுத்தாமல் அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் கொந்தளித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூர் திரு இருதயாண்டவர் சர்ச்சில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆடைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இடைக்காட்டூர் சர்ச்சில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா மானாமதுரை நகராட்சி தலைவர் மாரியப்பன் கென்னடி தலைமையில் நடந்தது. பங்கு தந்தை ஜான் வசந்தகுமார் வரவேற்றார். முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் சண்முகநாதன், சத்யேந்திரன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சசிகுமார் மற்றும் மும்மதத்தைச் சேர்ந்த தலைவர்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாக்களின் சிறப்புகள் குறித்து பேசினர். பேராசிரியர்கள் முருகன், தர்மராஜ் மற்றும் இடைக்காட்டூர் ஜமாத் நிர்வாகிகள் கிறிஸ்துமஸ் செய்திகளை வழங்கி பேசினர். விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் பூண்ட மாணவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இடைக்காட்டூர் முத்தனேந்தல் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகளாக ஆடைகள் மற்றும் பல்வேறு விதமான பொருட்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக ஏராளமான அருள் சகோதரிகள் பங்கு தந்தை ஜான் வசந்தகுமாரை சந்தித்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். விழாவில் இடைக்காட்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் தமிழ்நாடு ஆண்கள் சீனியர் கபடி பயிற்சி முகாம் துவங்கியது. தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழக தலைவர் சோலை எம் ராஜா தலைமை வகித்தார். தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழக செயலாளர் சபியுல்லா ஆலோசனை வழங்கினார். மதுரை மாவட்ட கபடி மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், முன்னிலை வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டனர். தமிழ்நாடு அணியின் பயிற்சியாளர் மற்றும் இந்திய ராணுவ வீரர் அலெக்ஸ் பாண்டியன் கூறுகையில், கடந்த 1994, 1995 மற்றும் 1996 ஆண்டு என தொடர்ந்து 3 ஆண்டுகள் தமிழக அணி தேசிய சீனியர் பிரிவில் கோல்டு மெடல் வென்றது.
அதன்பின் கோல்டு மெடல் வாங்கவில்லை. இந்த முறை சீனியர் பிரிவில் கோல்டு மெடல் வாங்க வேண்டும் என்ற கனவோடு வீரர்களுக்கு 2 மாத காலம் கடும் பயிற்சி அளிக்கப்படும். 29 ஆண்டு கனவை இந்த முறை மீட்போம் என்ற நம்பிக்கையுடன் வீரர்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றார். விழா ஏற்பாடுகள் தமிழ்நாடு அணியின் பயிற்சியாளர் மற்றும் இந்திய ராணுவ வீரர் அலெக்ஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. கோவை சுந்தராபுரம் மணிகண்டன் ஐயப்ப பக்தர்கள் சங்கத்தின் சார்பில் ஐயப்ப பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பொள்ளாச்சி சாலை பொங்காளியம்மன் கோயிலிலிருந்து ஐயப்ப சுவாமி உருவச்சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. சுந்தராபுரம் மாரியம்மன் கோயிலில் சுவாமியை பிரதிஷ்டை செய்தனர். ஊர்வலத்தில் பெண்கள் கைகளில் விளக்கு ஏந்தி கலந்து கொண்டனர். ஐயப்பனுக்கு 16 வகை வாசனை திரவியங்கள் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் தெய்யம் நடனம், செண்டை மேளங்கள் முழங்க ஐயப்பன் வீதி உலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சரண கோஷம் முழங்க ஐயப்பனை தரிசித்து மனமுருகினர்.